ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை சட்னி. கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது வந்து முடி வந்து வளர்கிறதுக்காக நல்லா வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சட்னி வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கறி லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இதுமாரி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ ஒரு 4 எடுத்துக்கோங்க. அப்புறம் வரமிளகாய் ஒரு 7, ஒரு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு புளி, அப்புறம் தேங்காய். இவ்வளோ தாங்க தேவைப்படும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கறி லீவ்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் 3 ஸ்பூன் ஊற்றியாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கடலையும் உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரௌனிஷ் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஆனியனும் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதே கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் ப்ரௌனிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். கருவேப்பிலை நல்லா வதங்க விடுங்க. பச்சை வாசம் வரும். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கின பிறகு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. உடம்புக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் கருவேப்பிலை சட்னி. இதை அரைச்சா போதும். இப்போ பாருங்கள், அரைச்சி தாளித்தோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கருவேப்பிலை சட்னி பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.